சாமானியர்களுக்கு வணக்கம். போன வாரம் இந்த திமுகவும் காங்கிரஸும் அடிச்ச லூட்டியில நம்ம நிறைய விஷயங்கள் மறந்துட்டோம்ல. அதுல அடுத்த விஷயம் தான் நீ பார்க்க போறோம். திமுக ஆட்சியில பெண்களின் பாதுகாப்பு சூப்பர், வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே திமுக வாழ்க, திமுக வாழ்க, திமுக வாழ்க, ஸ்டாலின் வாழ்க ஜால்ரா அடிச்சுட்டு இருப்பாங்க. ரைட். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். சென்னையிலேருந்து டெல்லிக்கு ஒரு இண்டிகோ விமானம் போகுதுங்க. அதில் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் இருந்திருக்காங்க. இந்த ஏர் ஹோஸ்டஸை பாலியல் ரீதியான தொந்தரவை கொடுத்திருக்கார் ஒரு திமுக கவுன்சிலர். வேற லெவல்ல ஒரு கவுன்சிலர் என்பது மக்கள் பிரதிநிதி, கரெக்டா? அந்த கவுன்சிலர் இப்படிப்பட்ட கேவலமான எச்ச செயலில் ஈடுபட்டிருக்கார் அப்படின்றத நிதர்சனமான உண்மை. சரி, என்னப்பா அந்த கவுன்சிலர் பண்ணதுக்கு திமுக ஆட்சியில் என்ன பண்ண முடியும்? திமுக ஆட்சிக்கு கவுன்சிலருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த கவர்மெண்ட்ல இது ஒரு பேட்டர்னாவே நடந்துட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப நிதர்சனமாக தெரியுது. என்ன பேட்டர்னு கீட்டன்லாம் சொல்ற? உனக்கு திமுக பிடிக்காது, அதனால தான் இதான் சொல்ற அப்படின்னா, எனக்கு திமுக பிடிக்குதோ பிடிக்கலையோங்க, அது அரசியல் ரீதியான இது. பட் ஆட்சி ரீதியான விஷயத்துல ஒரு பெரிய ஹோல் இருக்கு இந்த இடத்துல அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதை மக்களுக்கு காமிக்க வேண்டும். அது குறிப்பாக போன வாரம் ஃபுல்லாக அந்த கூட்டணி விஷயத்தில் ஜால்ஜாப் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டாங்கல்ல, அதற்காக இதை ரொம்ப உன்னிப்பாக பார்க்க வேண்டும் தான் இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு போடுறோம். சரி, வாங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட 30,000 அடி மேலேங்க ஃப்ளைட்லாம் மக்கள் ட்ராவல் பண்ணுவாங்க. குறிப்பாக சென்னை டெல்லி ஃப்ளைட்டு என்பது ரொம்ப வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரன் ஆகுது. எப்போவுமே ஃபுல் ஆகிடும் இந்த ஃப்ளைட். அந்த ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்த அருவருப்பான செயலில் ஈடுபட்டிருக்கார் அந்த கவுன்சிலர். விமானம் லேண்ட் ஆன உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது, காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் கேள்வி என்னன்னா, இவர் மேலே எப்போ ஆக்ஷன் எடுப்பாங்கன்றது அந்த சாமிக்கு தான் வெளிச்சம். சாரி, எங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லையா, அந்த பெரியாருக்கு தான் வெளிச்சம். இவரை சஸ்பெண்ட் பண்ணாங்களா கட்சியிலேருந்து பார்த்தா இதுவரையிலும் அதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஒரு ரெகுலேட் பண்ண விமானத்திலே ஒருத்தர் இப்படி பண்றாங்க அப்படின்னா, வெளியில நடந்தது என்ன ஆயிருக்கும்னே தெரியலையேங்க. நீங்க ஒரு கவுன்சிலர் பண்ண தப்ப எங்க மேல பழி சுமத்தக்கூடாது அப்படின்னு சொன்னா, கவுன்சிலர்ஸ், எம்எல்ஏஸ், எம்பிஸ் எந்த கட்சியில இருந்தாலும் சரி, அவங்க எக்ஸாம்பிளாக தான் இருக்கணும். அவங்கள பார்த்து ஒரு 10 பேர் திருந்தணும். பட் இதெல்லாம் இன்ஸ்பயராக வச்சுட்டா எங்கே போய் முடியும் உலகம்? இப்போ என்னன்னா, ஒரு இந்த ஆட்சியில் நடந்த செக்ஷுவல் கிரைம் கேசஸில் இன்வால்வ் ஆன டிஎம்கே ஃபங்க்ஷனரிஸ் எல்லாரையும் பார்ப்போமா? இந்த ஆட்சியில் கேஸ் நம்பர் 1 அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ். யார் இந்த சார்? பிரியாணி கடை புகழ் ஞானசேகரன், திமுக ஃபங்க்ஷனரி தான். மா சுப்பிரமணியத்தோட நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்காரு, முதலமைச்சரோடைய ஃபோட்டோ எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே பூந்து ஒருத்தனை தாக்கணும் அப்படின்னா அவனுக்கு தில்லு எங்கேருந்து வருது? அண்ணா யூனிவர்சிட்டின்றது எவ்வளோ பெரிய கேம்பஸ், கரெக்டா? அந்த கேம்பஸ்க்குள்ளே எவ்வளோ மாணவர்கள் படிக்கிறாங்க, எவ்வளோ புகழ்பெற்ற கேம்பஸ். அந்த கேம்பஸ்க்குள்ளே ஒருத்தனுக்கு போய் இந்த மாதிரிலாம் பண்ணணுன்ற தைரியம் எங்கேருந்து வருகிறது மக்களே? சிந்திச்சு பாருங்க. கேஸ் நம்பர் 2 அரக்கோணத்தில் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க, டிஎம்கேவை சேர்ந்த, அவர் பேரு தெய்வ செயல். ஆஹா, அற்புதம். ஒரு மாணவிய கட்டாய கல்யாணம் பண்ணி, என்ன கட்டாய கல்யாணம் பண்ணி தொடர்ந்து ஹராஸ்மெண்ட். தெய்வ செயல், எத்தகைய செயல்! ஓ மை காட். 3வது கேஸ் கோடம்பாக்கம், 15 வயது சிறுமி, டிஎம்கே ஃபங்க்ஷனரி ஒருத்தர் ரமேஷ், அந்த பொண்ணை ப்ராஸ்டியூஷன்ல தள்ளுறதுக்கு முயற்சி எடுத்துக்க. மைனர்கள். சூப்பர்ல. யாரு? திமுக ஃபங்க்ஷனரி ரமேஷ். கேஸ் நம்பர் 4 இந்த பொறுக்கி லிஸ்ட்லயே சூப்பர் பொறுக்கி இவன் தான், நம்பர் 1 பொறுக்கி இவன் தான். 2 வயசு குழந்தைய கிருஷ்ணகிரி மாவட்டம் டிஎம்கே யூத் விங் ஃபங்க்ஷனரி பெரியநாயகம் ரேப் பண்ணி அந்த குழந்தையும் செத்து போச்சு. இந்த 4 விஷயத்திலையும் காமன் ஃபேக்டரா இருக்கிறது என்ன தெரியுமா?
திமுக கட்சி தான். திமுக கட்சி தான் இந்த 4 விஷயத்திலும் வந்து காமன் ஃபேக்டரா இருக்கு. சி இது இது என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு ஆட்சிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்படி இருக்குன்றது தெரியல. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். கோயம்புத்தூர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு பாம் பிளாஸ்ட். அது சிலிண்டர் விபத்துன்னு சொன்னாங்க. அப்புறம் இவங்களே சொல்லிட்டாங்க அது பாம் பிளாஸ்ட்ன்ட்டாங்க. அந்த என்ஐஏலாம் வந்து கண்டுபிடிச்சு சொல்லிடுச்சு. என்ன விபத்துன்னு சொன்னாங்க? சிலிண்டர் விபத்து. அதற்கு நெறைய பேர் இங்க முட்டு வேற குடுத்துட்டு இருந்தாங்க அந்த ஆட்சியில. என்னாச்சு? சரி, இப்ப நம்ம டேட்டா பார்க்கலாமா? இன்ட்ரஸ்டிங்கான டேட்டா பார்க்கலாம். வெரி இன்ட்ரஸ்டிங். பாருங்க. ஸோ எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் வந்து பாலிசி நோட்டுன்னு சொல்லி ஒண்ணு ரிலீஸ் பண்ணாங்க. 2020லேருந்து 2024 வரை கிட்டத்தட்ட 60% இந்த பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த டேட்டா பார்க்கும்போது பயங்கர அதிர்ச்சியா தான் இருக்கு. இந்த 60% இன்க்ரீஸ் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம்னா, எதற்கு காரணம் அப்படின்னு யோசிச்சோம்னா, இந்த சிஸ்டம் இன்காம்பிட்டன்சி. ஒண்ணு வந்து வீக் என்ஃபோர்ஸ்மென்ட். இது 2 நடக்கிறதுக்கு காரணம் என்ன? பேக்கப். யாரோட பேக்கப்? உங்களுக்கே தெரியும். ஆனா போன வாரம் வியாழக்கிழமை ஒரு பேனரை பார்த்தேங்க. இந்த அரசாங்கத்தோட பேனர். வெல்லும் தமிழ் பெண்கள் என்று போட்டு ரொம்ப பெருசா வச்சிருந்தாங்க. ஸ்டேஜ்ல எம்பவர்மென்ட் பத்தி பேசுறாங்க. ஸ்டேஜுக்கு வெளில என்ன நடக்குதுன்றது நான் உங்கள்ட்ட சொன்னேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னை அவர் அப்பா என்று சொல்றார். ஒரு அப்பானா எல்லாரையும் காப்பாத்தணும். ஒரு அப்பாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா அவ தெய்வம் மாரி. இப்ப தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களுக்கும் ஒரு அப்பா. அப்பா, அண்ணா, சித்தப்பா, பெரியப்பா. அந்த அப்பா ஸ்டேஜ்ல அவர் இருக்காரு. தன்னோட பெண் பிள்ளைகளுக்கு தன்னுடைய ஆட்சியில 60% குற்றங்கள் ஏறியிருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா வருது அப்படின்னா, எங்க போய் முடியுது? ஒரு அரசாங்கத்தோட மிகப்பெரிய வேலை அட்வர்டைஸ்மென்ட் கிடையாது. புரொடெக்ஷன், எம்பவர்மென்ட். அப்புறம் தான் ப்ரொஜெக்ஷன். எம்பவர்மென்ட் ஒரு சைடுல நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ப்ரொஜெக்ஷன் நடக்குது. ஆனா புரொடெக்ஷன் மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி, கிருஷ்ணகிரி, அரக்கோணம், கோடம்பாக்கம், இண்டிகோ ஃப்ளைட்டு ஒவ்வொரு முறையும் ஒரு டிஎம்கே ஃபங்க்ஷனரி பேர் வருது. என்ன நடக்குது? என்ன நடந்திருக்கு? உங்க கையிலே விட்டுறேன். நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த முறை ரொம்ப குரூஷியலானது. நன்றி, வணக்கம்.